மெனி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்குறாங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த இடம் இருக்கோம் பார்க்குறீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய க்ரோத் ஆகிற இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடம் CMDA ப்ளஸ் ரெராப் ரோடு இருக்கு. ஸோ நீங்கள் ரெடி டு பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் டைரெக்டாக கட்டலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வாங்கி தரோம். இந்த இடம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி தான் இருக்கு. ஸோ நம்ம பின்னால் பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. இதில் 35 வீடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டியிருக்காங்க. இன்னும் வீடு வந்து பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல EB கனெக்ஷன் ப்ளஸ் வாட்டர் கனெக்ஷன் கூட நம்ம தரோம். அருமந்தையோட ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு காரணமே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்யூனிட்டிஸ் தான். ஸோ அப்படி என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிற்கிற இடத்துல இருந்து பின்னால் பாருங்க. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள்ஸாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் மாதாவரம் பைபாஸ் இருக்குது. ஸோ மாதாவரம் பிளேஸே வந்து பார்த்தா நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஸோ இது போல் பக்கத்தில் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. இதை விட ஏன்னா நம்ம சைட்லேருந்து ஸோ பின்னால் எடுத்து பாருங்க, GFC குளோபல் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுவும் நம்ம சைட் வந்து பார்த்தோன்னா ஆன் ரோடு சைட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் நல்லா வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மெனி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்குறாங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க. இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லிட்டு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் கிடையாது. ரெண்டாவது, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட இடத்துல இருக்கும் போது அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வீடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கலாம், இல்லை அவங்களே அந்த இடத்த ரெண்டலாகவும் யூஸ் பண்ணலாம். எம்டி இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டல் இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது முதல் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரூவல் இருக்குது, CMD அப்ரூவல் இருக்கா, DTCP அப்ரூவல் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்களா, ரெரா அப்ரூவ்டு இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கா, அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வொகேட் கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். ரோடு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் அடி இருக்கா, 24 ஃபீட் ரோடு இருக்கா, 20 ஃபீட் ரோடு இருக்கா, 30 ஃபீட் ரோடு இருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்க்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட்ல நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லே அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் ஒரு பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபெசிலிட்டி, வாட்டர் எப்படி அந்த இடத்துல இருக்குன்றத ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நியர்பை பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த தண்ணியை வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான பிளேஸ் தான் வந்து பார்த்தா நம்ம போட்டிருக்க இந்த அருமந்த சைட். இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட இவங்களுக்கு 5 மடங்கு மேலே உயர்ந்திருக்கும், அதுவும் 5 வருஷத்தில். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் இந்த சைட்டுக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அருமந்தைன்னு சொல்ற ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்கு, சரிங்களா? ஸோ இதனால இந்த இடத்த நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தா நல்ல க்ரோத் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பில்டப் பண்ணி உங்களோட குழந்தைங்க சேஃப்டியாகவும் உங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம சென்னை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்க இடம் தான். அதுவும் சைட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே வீடு கட்டி இருக்கிறதால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க வீடு கட்டி குடியிருக்கலாம், சரிங்களா? ஸோ மறக்காம நம்மளுடைய சரத் தணிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க, தங்க நிலம் எஸ்டேட் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.